பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆறாவது நம்பிக்கையின் ஒளி. முன்னால் கூறப்பட்ட நிராசையான நிலையில் திருக்குர்ஆன் வழங்குகின்ற செய்தி தெளிவானதாகவும் நம்பிக்கை ஒளி வீசக்கூடியதாகவும் இருக்கிறது. இறைவன் படைப்பவன் மட்டும் அன்று, வழிகாட்டியுமாவான். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் தேவையான அனைத்தையும் அளித்து வழிகாட்டி ஒளி அருளும் கருணையாளன் இறைவன் என்பது திருக்குர்ஆன் கருத்தாகும். அது கூறுகிறது: قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்து பின்னர் அதற்கு வழிகாட்டியவன் யாரோ அவன்தான் எங்கள் இறைவன். எறும்பு, ஈ, சிலந்தி ஆகியவற்றை கவனித்துப் பாருங்கள். அவற்றுக்கு வழிகாட்டும் இறைவனே மனிதர்களுக்கும் வழிகாட்டுகிறான் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். ஆகையால் மனிதனுக்கு இன்றியமையாத சரியான பாதை எதுவென்றால், ஆணவம், தன்னலம், சுய அதிகாரம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தனது அளவிட முடியாத கருணையால் தனது திருத்தூதர்கள் மூலம் அருளிய முழுமையான பரந்த மாபெரும் வாழ்க்கை முறையை, அத்தீனை ஏற்று கடைபிடித்து அவனுக்கு அடிபணிந்து விடுவதுதான். இப்பொழுது நாம் நமது நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என எண்ணுகிறேன். நாம் ஏற்கனவே மனிதனுடைய ஆற்றல்கள், தகுதிகள் பற்றி விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தோம். அவை மனித இனத்திற்கு இன்றியமையாத வாழ்க்கை முறையை அளிப்பதற்கு தகுதியற்றவை என்ற முடிவுக்கு வந்தோம். இது பற்றி திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதையும் அறிந்தோம். ஆக இறைமறை கூறுவதை ஏற்று நடப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை நாம் உணர்கிறோம். இந்த அத்தீனை அடைவதற்கு நம் முன் இருப்பது ஒரே ஒரு வழிதான், பல வழிகள் இல்லை. அத்தீனை அடைவதற்கு பல வழிகள் இருந்தால் அவற்றில் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்பது பிரச்சனையாகும். ஆனால் இருப்பதோ ஒரே ஒரு வழியாகும். அதிலிருந்து நாம் ஒளி பெற்று நன்மை அடைய விரும்புகிறோமா, அல்லது அதனை புறக்கணித்துவிட்டு இருட்டில் தடுமாறிக் கொண்டிருக்க விரும்புகிறோமா என்பதுதான் நம் முன்னே இருக்கும் கேள்வியாகும். நாம் மேலான நன்மைகளை அடைய வேண்டுமென்றால் திருக்குர்ஆன் காட்டும் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் மேலே கூறியவற்றிலிருந்து தெளிவாகிறது. நமது நலனை நாம் நாடுகிறோம் என்றால் திருக்குர்ஆன் கூறுவதை ஏற்று இறைவனிடம் சரணடைந்து விடுவதை தவிர வேறு சிறந்த வழியில்லை. ஆனால் திருக்குர்ஆன் இதனை நம்மீது கட்டாயமாக திணிக்க விரும்பவில்லை. கண்மூடிக்கொண்டு அதன் வழியை பின்பற்றும்படி கூறவும் இல்லை. அறிவியல் வழியிலே வாதித்து நமது அறிவுக்கு உகந்த வழியில் நம்ப வைத்து அதனுடைய ஆழ்ந்த ஞானத்தை நமக்கு உணர்த்த முயல்கிறது. அது கூறுவனவற்றை சிந்திக்காமலே ஏற்றுக்கொள்ளும்படி அது நம்மை பணிக்கவில்லை. அதனுடைய முறை அறிவியல் பூர்வமானதாக, தர்க்க ரீதியானதாக, சிந்தனைக்கு உகந்ததாக திகழ்கிறது. திரைமறையின் இப்பண்பு மிக உன்னதமானதாக ஒளிர்கிறது. அதனுடைய கருத்துக்களை அதனதன் தராதரத்தை எடை போட்டு தானாக உவந்து ஏற்றுக்கொள்ளும்படி திரைமறை விரும்புகிறது. திருக்குர்ஆன் புரியும் வாதங்களில் கீழ்கண்ட 4 மிக முக்கியமானவையாகும். முதலாவது, இஸ்லாம் ஒன்றுதான் மனிதனின் சத்திய வாழ்க்கை முறை. அது ஒன்றுதான் உண்மையின் முக்கிய இயல்புகளோடு இணைந்ததாக விளங்குகிறது. இவ்வாழ்க்கை முறையை தவிர மற்றவை எல்லாம் உண்மைக்கு மாற்றமானவையேயாகும். அஃபகைர தீனில்லாஹி யப்கூன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன். இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை, வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியையா இவர்கள் விரும்புகிறார்கள்? உண்மை என்னவெனில், வானங்கள், பூமி ஆகியவற்றில் உள்ளவை அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு கீழ்ப்படிந்து முஸ்லிமாக இருக்கின்றன. மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, இது ஒன்றுதான் சத்திய வாழ்க்கை முறை. ஏனெனில் இது ஒன்றுதான் சரியானதாக இருக்கிறது. இதைத் தவிர மற்ற எதையும் சரியானதென்று சொல்லிவிட முடியாது. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. திண்ணமாக அல்லாஹ்தான் உங்களுடைய அதிபதி. அவன் எத்தகையவன் எனில், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். அவன் இரவை கொண்டு பகலை மூடுகிறான். மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகிறது. அவனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான். அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள்.
படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுடையவையே. அனைத்துலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் அருள்வளம் மிக்கவன் ஆவான். மூன்றாவது, இது ஒன்றுதான் சரியானது. ஏனெனில் இறைவன் ஒருவன்தான் அனைத்தையும் பற்றிய உண்மையான அறிவை உடையவனாக இருக்கிறான். அவன் ஒருவனால்தான் நமக்கு பிழையின்றி சரியான வழிகாட்டுதலை அளிக்க முடியும். இன்னல்லாஹ லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. திண்ணமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததன்று. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவர்களுக்கு படைப்புகளுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் அறிவித்துக் கொடுக்க நாடுவதைத் தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறெதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. அல்லாஹ் காட்டிய வழியே நேர்வழியாகும் என்று அவர்களிடம் தெளிவாகச் சொல்லிவிடும். நான்காவது, இது ஒன்றுதான் சரியான பாதை. ஏனெனில் அது இல்லாமல் நியாயத்தை, சமூக நீதியை அடைய முடியாது. அவ்வழியை தவிர வேறு எவ்வழியை மனிதன் ஏற்று நடந்தாலும் அது அநீதியிலும் கொடுமையிலும் தான் அவனை கொண்டு சேர்க்கும். மையதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன். யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அக்கிரமக்காரர்கள் ஆவர். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ. இவர்கள் அல்லாஹ் இறக்கியருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தாம் அநீதியாளர்கள். இந்த 4 ஆதாரங்களை குர்ஆன் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இறைவனிடம் சரணடைந்து தம் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள அவன் அருளிய வழிகாட்டுதலின் பால் திரும்புவது சீரிய சிந்தனை உள்ள ஒவ்வொருவர் மீதும் கடமையாகிவிடுகிறது. 7வது, இறை வழிகாட்டுதலும் அதன் சிறப்பியல்புகளும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை கொண்டு வந்து இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதை நாம் நம்ப வேண்டுமா? நம்ப முடியாதென்றால் எந்த அடிப்படையை வைத்து மெய்யான வாழ்க்கை முறையை பொய்யான வாழ்க்கை முறையிலிருந்து பிரித்தறிவது? இதற்கு விடை காண வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் விரும்புவீர்கள், நானும் விரும்புவேன். இதற்கு விரிவான ஆராய்ச்சி தேவை. ஆனால் இங்கு இறைவனின் கருத்தும் மனிதனின் கருத்துக்கும் இடையிலுள்ள முக்கியமான 4 அம்சங்களை மட்டும் நான் எடுத்து கூற விரும்புகிறேன். குறிப்பிடத்தக்க முதல் அம்சம் மனித சிந்தை மெய்யறிவை காட்டுவதாக இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது என்பதுதான். ஆனால் இறை அறிவு உண்மையின் உருவாகும், எல்லையில்லாமல் விரிந்திருப்பதாகும். இறை கருத்துக்கள் எதுவும் அறிவியலால் என்பிக்கப்பட்ட உண்மைக்கு எதிராக எக்காலத்திலும் இருக்காது. இறைவனின் பார்வையிலிருந்து எதுவும் தப்பிவிட முடியாது. இந்த அடிப்படையை நாம் கையாளும் போது நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. வாதத்துக்காக அல்லது ஆய்வுக்காக ஏற்படுத்தி கொண்டு பயன்படுத்தப்படும் சில கோட்பாடுகளுக்கும் அறிவியலால் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளுக்கும் இடையே பெரும் வேற்றுமைகள் உள்ளன. அறிவியல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் கோட்பாடுகளை அறிவியல் விதிகள் அல்லது உண்மைகள் என்று கருதும் போக்கு நிலவுகிறது. அவை வெறும் கருத்துத்தான். அவை உண்மையாகவும் ஆகிவிடலாம், பொய்யாகவும் போய்விடலாம். மிகச் சிலரது கருத்துக்கள் தாம் அறிவியல் விதிகளாக, உண்மைகளாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவியல் வரலாறு நமக்கு காட்டுகிறது. மனித அறிவின் இன்னொரு பலவீனம் அது ஓர் எல்லைக்குட்பட்டது என்பதாகும். ஆனால் இறைவனுடைய அறிவு எல்லையில்லாததும் ஈடு இணையில்லாததுமாகும். இறைவனின் அறிவு அனைத்தையும் அறிந்த, அனைத்தையும் தழுவிய, பிரபஞ்சம் முழுவதையும் உணர்ந்த ஒன்றாகும். இத்தகைய எல்லையற்ற அளவிடற்கரிய அறிவோடு மாபெரும் சிந்தனையாளர்களின், தத்துவ ஞானிகளின் கருத்துக்களை ஒப்பிட முடியுமா? மனித அறிவின் 3வது இயல்பு இதுவாகும். அதனை முழுமையாக நம்பிவிட முடியாது. சில சமயங்களில் அதனுடைய தீர்ப்புகளும் முடிவுகளும் உணர்ச்சிகளால், ஆசைகளால் பாதிக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருக்கின்றன. ஆனால் இறைவனின் அறிவில் முழு ஞானப் பொலிவும் பற்றற்ற நிலையின் வலிவும் பளிச்சிடுகின்றன என்பதை அவனுடைய கட்டளைகளை படிக்கும் போது தெளிவாக உணரலாம். மனித அறிவின் மற்றொரு பலவீனம் அதன் பாரபட்சமும் பாகுபாடுமாகும். மனிதனால் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் துவேஷமும் விருப்பு வெறுப்பும், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் பொருளற்ற பாகுபாடுகளும், ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் இன்னொரு வகுப்பினர் மீது முன்னுரிமை கொண்டாடுவதும் மலிந்திருக்கின்றன. ஆனால் இறைவன் அருளிய வாழ்க்கை முறை இத்தகைய குறைபாடுகளிலிருந்து தூய்மையானதாய் இருக்கும். இந்த 4 அடிப்படைகளையும் நாம் உரைக்கல்லாக வைத்து மனிதன் படைத்த வாழ்க்கை முறை எது,
இறைவன் அருளிய வாழ்க்கை முறை எது என்று தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு வாழ்க்கை முறை குற்றம் குறைகளின்றி உலகங்கள் அனைத்துக்கும் உகந்ததாக பறந்து விரிந்து நிறைவுடையதாக திகழ்கிறதோ அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? 8வது ஈமான், அது வேண்டுவதும் அதற்கு வேண்டியதும். இறுதியாக திருக்குர்ஆனின் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பின்னர் அத்தீன், வாழ்க்கை முறை இறைவனால் அளிக்கப்பட்டது என்று முழு நிறைவு கொண்ட பின்னர் நம் மீது ஏற்படும் பொறுப்புகள், கடமைகள் யாவை என்று இப்பொழுது பார்ப்போம். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இஸ்லாம் என்றால் சரணடைந்து விடுதல், அடிபணிந்து விடுதல் என்று. தன்னிச்சையான தடையற்ற அதிகாரமோ கட்டுப்பாடற்ற ஆற்றலோ தீனுக்கே முழுதும் உட்படாத சுதந்திர மனப்பான்மையோ செயலோ சிந்தையோ இஸ்லாத்திற்கு ஏற்றதல்ல. எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் அது முழு அர்ப்பணிப்பையும் பணிவையும் கேட்கிறது. அதிலிருந்து உங்களுடைய வாழ்வின் எந்த ஓர் அம்சத்தையும் ஒதுக்கி வைத்து கொள்ள முடியாது. எந்த மார்க்கத்தில் நம்பிக்கை கொண்டாலும் நமது உள்ளமும் உடலும் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அந்த நம்பிக்கையில் ஊறித் திளைத்து அதனை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய அறிவாற்றல், உடல் உழைப்பு, அதிகாரங்கள் ஆகிய அனைத்தும் நமது உன்னதமான குறிக்கோளை நோக்கியே இயக்கப்பட வேண்டும். நமது எண்ணம், செயல், விருப்பு, வெறுப்பு எல்லாம் நமது தீனை பிரதிபலிக்க வேண்டும். அந்த தீன் தான் மற்ற சமூகங்களோடு நமது உறவையும் நட்பையும் பகையையும் தீர்மானிக்க வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், நம்முடைய தீன் தான் நமது சொல்லையும் செயலையும் தீர்மானிக்க வேண்டும். நமது வாழ்வின் மிகச்சிறிய விஷயமும் அதனுடைய வரம்பை மீறிவிடக்கூடாது. இந்த தீனிலிருந்து எந்த அளவுக்கு விதிவிலக்குகளையும் தவிர்க்கக்கூடிய நிலைகளையும் உண்டாக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பொய்யர்களாக ஆகிவிடுவோம் என்று பொருள். பொய்மை எனும் களங்கத்தை தவிர்த்து கொள்வது சத்தியத்தை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் கடமையல்லவா? தொடக்கத்திலேயே மனித வாழ்க்கை என்பது ஒரு முழுமை. அதை பல்வேறு இணைக்க முடியாத பகுதிகளாய் பிரிக்க முடியாது என்று நான் சொன்னது நினைவிருக்கலாம். ஆகையால் மானிட வாழ்க்கை முழுவதற்கும் ஒரே தீன் தான் தேவை என்று கொள்வது முற்றிலும் இயற்கையானதாகும். ஒரே சமயத்தில் பல தீன்களை, வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவது வலுவற்ற நம்பிக்கையையும் தெளிவற்ற முடிவையும் காட்டுகிறது. ஒரு வாழ்க்கை முறையை அலசி பார்த்து அது இறைவனால் அளிக்கப்பட்ட மார்க்கம்தான் என்று திருப்தியடைந்து அதன் மீது நம்பிக்கை கொண்ட பின் எவ்வித சலனமோ தயக்கமோ இன்றி வாழ்வின் அனைத்து துறைகளிலும் அதனை பின்பற்றுவது அறிவுடைமையாகும். அது நம் வாழ்வின் தீன் மார்க்கமென்றால் அதுதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமூக உறவுக்கும் குழந்தைகளின் பயிற்சிக்கும் படிப்புக்கும் அலுவலகப் பணிகளுக்கும் தேசிய ஒழுக்கத்துக்கும் நடத்தைகளுக்கும் பண்பாடுகளுக்கும் சமூக அரசியல் விஷயங்களுக்கும் கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் தீனாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்வுக்கு தீன் வேண்டியதுதான் என்று ஏற்றுக்கொண்டால் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட அனைவரையும் ஒருங்கே இணைக்கும் போது கூட்டு வாழ்வில் அந்த தீன் பிரதிபலிக்க கூடாது, கூட்டு வாழ்வு அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற வாதத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தனி மனிதன் என்ற தோரணையில் நாம் ஒரு தீனை தழுவினால் சமூகத்தில் நாம் ஓர் அங்கம் என்ற வகையில் நமது கூட்டு வாழ்க்கையும் அந்த தீனை ஒட்டியதாக அமைவதுதான் பொருத்தமானது. நாம் ஒரு குறிப்பிட்ட தீனை தழுவிய பின்னர் அதனால் நாம் பெற்ற நன்மைகள் எல்லாம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற ஏற்றமிகு எண்ணம் கொண்டு செயல்பட வேண்டும். அந்த நன்னெறி இந்த நானிலம் அனைத்துக்குமான ஒரேயொரு ஒப்பற்ற நெறியாகிட வழிவகை காண வேண்டும். நம் முயற்சிகள், குறிக்கோள்கள் ஆகிய அனைத்துமே இக்கருத்தை அச்சாணியாக கொண்டு இயங்க வேண்டும். சத்தியம் மேலோங்கி நிலைக்க வேண்டும் எனும் உறுதி கொண்டோர் தங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் திரட்டி தீய சக்திகளை அடக்கி அழித்து சத்தியமும் தர்மமும் தலையோங்கிடச் செய்ய வேண்டும். சத்தியத்தின் உயர்வை உணர்ந்த எவரும் சத்தியத்தின் குடை நிழலில் யாவற்றையும் கொண்டு வரும் வரை ஓய்ந்திடமாட்டார், தலை சாய்ந்திடமாட்டார். தீமைகளை ஒழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதில் எவருக்கு உணர்ச்சி பொங்கவில்லையோ, உற்சாகம் பீரிட்டெழவில்லையோ, ஆர்வம் கொதித்தெழவில்லையோ அவருடைய ஆன்மா உறக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்றுதான் பொருள். இந்த உறக்கம் மீளா உறக்கமாக, மரணமாக மாறிவிடுவதற்கு முன்னர் விரைவில் வீறு கொண்டு விழித்தெழுந்து சத்தியமும் தர்மமும் மேலோங்குவதற்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்க ஆயத்தமாக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.